ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே நேவிகேஷன் யூடியூப் சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கொப்பம்பட்டி சீரக சம்பாவில் எப்படி சிக்கன் பிரியாணி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1.5 கிலோ வெங்காயம் போட்டுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றி அது பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு கிண்டணும். பிரியாணி இலையும் பட்டை லவங்கமும் போட்டுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாட்டுக்கோழி எடுத்திருக்கோம் 2 கிலோ. ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணிட்டு வச்சிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கினோடனே மல்லி தலையை போட்டு வதக்கும். மல்லி நல்லா வதங்கினோடனே 2 கைப்பிடி புதினா போடணும். அடுத்து பச்சை மிளகா ஒரு 10-12 அந்த மாதிரி போடணும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கு அப்புறம் 3/4 கிலோ தக்காளி போடணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்குங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூள் போட்டு நல்லா கிண்டணும். அடுத்து 1/4 லிட்டர் தயிர் ஊற்றி கிண்டணும் நல்லா. அடுத்து 1/2 லெமன் புழிஞ்சுக்கணும். வெட்டி சுத்தம் பண்ண 2 கிலோ நாட்டுக்கோழியை சேர்த்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ணுறோம். நாங்கள் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். நாங்கள் 9 டம்ளர் வந்து அரிசி போட்டோம். ஸோ 14 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கறி வந்துருச்சான்னு பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒலை கொதிச்சதுக்கு அப்புறம் கொப்பம்பட்டி சீரக சம்பா அரிசி போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி வந்துருச்சு. இப்ப தம் போட்டுடலாம். இப்ப நம்ம தம் போட்டுடலாம். ரெண்டு இலைய வச்சு தம் போடுறோம். இலைய வச்சு தம் போட்டு ஒரு வடை சட்டி தம் போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மூடியை போட்டு மூடி அதுக்கு மேல கொஞ்சம் அடுப்பு கறி வச்சுட்டோம். இது ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் இதே டெம்பரேச்சர்லேயே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 20 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயாச்சு. நம்ம தம் போட்டதை வந்து வெளியே எடுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. பீஸ் எல்லாம் சூப்பரா வந்திருக்குது பாருங்க. செம்மையா இருக்கு பிரியாணி.